ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு கேஎல் ஃபேஷன் அகாடமி. நம்ம இந்த கிளாஸில் பட்டர்ஃப்ளை ஸ்டிச் பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி 2 லைன்ஸ் போட்டுக்கோங்க. ஒரு 1/2 இன்ச் கேப்பில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த லைனுக்கு மேலேயே நம்ம செயின் ஸ்டிச் ஃபஸ்ட்டு கொடுத்துக்கணும். அந்த மாதிரி கொடுத்துட்டு நம்ம பட்டர்ஃப்ளை ஸ்டிச் போட்டோம் அப்படின்னா அந்த ஃபினிஷிங் பார்க்குறதுக்கு நீட்டாகவும் இருக்கும், உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும். ஓகே, இப்போது இந்த 2 லைன்லேயும் நான் செயின் ஸ்டிச் கொடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு 1/2 இன்ச்சில் மேலேயும் கீழேயும் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சம் வீடியோவுக்கு தெரியணுங்கிறதுக்காக கொஞ்சம் நல்லாவே தெரிகிற மாதிரி மார்க் பண்ணியிருக்கேன். நீங்கள் கொஞ்சம் லைட்டாக மார்க் பண்ணிக்கோங்க. ஓகே, நம்ம இப்போ பட்டர்ஃப்ளை ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு இந்த லைனுக்கு உள்பக்கமாக நீங்கள் நீடியில் பஞ்ச் பண்ணிவிட்டு த்ரெட்டை வெளியே எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த லைனுடைய வெளிப்பக்கமாக நீடியில் நீங்கள் பஞ்ச் பண்ணிவிட்டு த்ரெட் எடுங்க. அதாவது இது வந்து நம்ம ஒரு குட்டி செயின் ஸ்டிச்சு போட்டிருக்கோம். குட்டி செயின் ஸ்டிச்சை நம்ம என்ன சொல்லுவோம், லாக் ஸ்டிச்சு சொல்லுவோம். ஓகே, இந்த இடத்துல ஒரு லாக் ஸ்டிச் போட்டுக்கிறோம். போட்டுட்டு இனி நம்ம இதில் பென்னில் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, இந்த கிராஸாக. ஓகே, இந்த கிராஸாக இருக்கிறதுல நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்க போகிறோம். இதில் எப்படி பண்ணிக்க போகிறோம், அதே மாதிரி தான் லைனுடைய உள்பக்கமாக ஃபஸ்ட்டு நீடியில் பஞ்ச் பண்ணி த்ரெட்டை எடுத்துட்டு வெளிப்பக்கமாக நம்ம லாக் ஸ்டிச் கொடுப்போம். ஓகே, அப்படியே த்ரெட்டை கீழே இழுத்துட்டு ஏற்கனவே இப்போ நம்ம லாஸ்ட்டாக ஒரு ஸ்டிச் கொடுத்துருந்தோம்ல, அதுக்கு ரைட் சைடு ஓகேவா, அதுக்கு பக்கத்துலேயே நீங்கள் உள்பக்கமாக நீடியில் பஞ்ச் பண்ணிவிட்டு வெளிப்பக்கமாக ஒரு லாக் ஸ்டிச் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம மேலே ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டிச் பண்ணணும்ல, டாட் வச்சுருந்தோம்ல, அதில் தானே ஃபஸ்ட்டு ஒரு லைனாக நம்ம ஸ்டிச் பண்ணோம். இப்போது அதனுடைய லெஃப்ட் சைடு உள்பக்கமாக நீங்கள் நீடில் இன்சர்ட் பண்ணிவிட்டு வெளிப்பக்கமாக ஒரு லாக் ஸ்டிச் வந்து கொடுத்துக்கணும். ஓகே, அதுக்கப்புறம் அதே மாதிரி கீழே அந்த த்ரெட்டை இழுத்துட்டு கீழே வந்து ரைட் சைடு ஓகேவா, கீழே ரைட் சைடு உள்பக்கமாக நீடியில் பஞ்ச் பண்ணிவிட்டு வெளிப்பக்கமாக லாக் ஸ்டிச் கொடுப்போம். மேலே எடுத்துகிட்டு போகும்போது நீங்கள் லெஃப்ட் சைடு ஓகேவா, லெஃப்ட் சைடு கீழே அந்த லைனுடைய கீழ்ப்பக்கமாக நீடியில் பஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம த்ரெட்டை எடுத்துகிட்டு மேல் பக்கமாக ஒரு லாக் ஸ்டிச் கொடுப்போம். இதே மாதிரியே நம்ம ரிப்பீட்டடாக பண்ணணும். இப்போ நான் ஸ்டிச் பண்ணும்போது கொஞ்சம் மீனிங்லெஸ்ஸாக இருக்க மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும். ஆனால் இது ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடித்தோடனே பார்த்தீங்கன்னா அதோட ஃபினிஷிங் பார்த்தீங்க ரொம்ப அழகாக இருக்கும். பொறுமையாக இந்த வீடியோவை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே புரியும். அதாவது கீழ் சைடு நம்ம ஸ்டிச் பண்ணும்போது என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ரைட் சைடு பஞ்ச் பண்ணி நம்ம அப்புறமேட்டு லாக் ஸ்டிச் வைக்கிறோம். மேல் பக்கமாக ஸ்டிச் பண்ணும்போது லெஃப்ட் சைட் பஞ்ச் பண்ணிவிட்டு ஒரு லாக் ஸ்டிச் வந்து வைக்கிறோம். நம்ம ஃபஸ்ட்டு லைன் போட்டுட்டு அதில் செயின் ஸ்டிச் கொடுத்துருக்கிறதுனால இது நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்க மாதிரி இருக்கும். அந்த லைனுடைய உள்பக்கமாக ஃபஸ்ட்டு பஞ்ச் பண்ணிவிட்டு நமக்கு வெளிப்பக்கமாக லாக் ஸ்டிச் கொடுக்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம அந்த லைனில் செயின் ஸ்டிச் கொடுக்காமல் இருந்தோம் அப்படின்னா அந்த லைனுக்கு உள்பக்கமாக நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டு வெளிப்பக்கமாக லாக் ஸ்டிச் கொடுப்போம். அப்படி கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா நமக்கு கொஞ்சம் நீட்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் இருக்காது. கொஞ்சம் முன்ன பின்ன வந்துடும் அது நம்ம ஸ்டிச் பண்ணும்போது. ஆனால் நம்ம அந்த லைன்லேயே செயின் ஸ்டிச் கொடுத்துட்டு பண்ணும்போது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும், பார்க்குறதுக்குமே கொஞ்சம் நீட்டாக இருக்கும். பாருங்கள், இப்போ நம்ம பட்டர்ஃப்ளை ஸ்டிச் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிட்டோம். பார்க்குறதுக்கு அழகாக இருக்குல்ல. இதை மாதிரி பேலன்ஸ் உள்ளதையும் நான் ஸ்டிச் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அப்புறம் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டும் நம்ம அவுட்லைனில் வந்துட்டு செயின் ஸ்டிச் கொடுக்கணும். அப்படி கொடுக்கும்போது தான், ஏன்னா அந்த நம்ம குத்தி எடுக்கிறதுனால இதில் பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக ஹோல்ஸ் தெரியுதில்ல, அந்த இடத்துலலாம் நமக்கு செயின் ஸ்டிச் கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த ஹோல்ஸ் ரொம்ப தெரியாது. ஃபினிஷிங் பார்க்குறதுக்கு ரொம்பவே நமக்கு அழகாக இருக்கும். பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குல்ல, எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. சாக்லேட் மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. பார்த்திங்களா, இந்த மாதிரி ஹோல்ஸ் எல்லாம் தெரியுதுல, அது கொஞ்சம் அசிங்கமாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல நம்ம திருப்பியும் செயின் ஸ்டிச் கொடுத்துட்டோம் அப்படின்னா அதோடய ஃபினிஷிங் ரொம்பவே அழகாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா பட்டர்ஃப்ளை ஸ்டிச்சில் டைப் 1. இதே மாதிரி டைப் 2 இருக்குது, அது நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஆனால் டைப் 1 இந்த மாடல் இருக்குல்ல, டைப் 1 மாடல் இதுதான் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். டைப் 2 வந்து அந்தளவுக்கு அழகாக இருக்காது. இதோடைய ஷார்ட்கட்டு தான் அது. இது கொஞ்சம் வராதவங்களாம் ஆனால் அது பண்ணிக்கலாம். ஆனால் என்ன கேட்டால் அதை விட எனக்கு இதுதான் ரொம்ப பிடிக்கும். பட் ஆனால் இது ஈஸியாகவும் இருக்குது. ஆனால் டைப் 2 உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக ஜஸ்ட்டு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகே, இப்போ நம்ம பட்டர்ஃப்ளை ஸ்டிச்சுடைய டைப் 2 பார்க்கலாம். இதுலேயும் அதே மாதிரி லைன் போட்டுட்டு அதுக்கு மேலே செயின் ஸ்டிச் போட்டிருக்கோங்க. இப்போது இந்த லைனுடைய உள்பக்கமாக நான் த்ரெட்டை எடுத்துட்டு வெளிப்பக்கமாக ஒரு லாக் ஸ்டிச் கொடுக்குறேன். ஓகே, அப்புறமா இந்த மாதிரி த்ரெட்டை எடுத்துட்டு இந்த லைனுடைய உள்பக்கமாக
நீடியில் பஞ்ச் பண்ணிவிட்டு வெளிப்பக்கமாக ஒரு லாக் வச்சுக்கிறேன். அதே மாதிரி அங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக கீழே வந்துக்கிறேன். கீழே வந்துட்டு அந்த லைனுடைய மேல் பக்கம் சரியா, நான் லைனுடைய உள்பக்கமாக நான் வந்து ஒரு ஸ்டிச் பண்ணிவிட்டு வெளிப்பக்கமாக லாக் ஸ்டிச் கொடுத்துக்கிறேன். இதே மாதிரி கண்டினியூ பண்ணுறேன். ஆக்சுவலி இது என்னதுன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இது ஜஸ்ட்டு லோடு ஸ்டிச்சு தான். நம்ம லோடு ஸ்டிச் இதுக்கு முன்னாடி பண்ணியிருக்கோம்ல அதுதான். ஆனால் இதில் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் மட்டும் நம்ம பண்ணுவோம். அது என்னன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு நீங்கள் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஓகே, நான் இதுலேயும் ஒரு 1/2 இன்ச்சு பார்த்தீங்கன்னா மார்க் பண்ணியிருக்கேன். நீங்கள் அந்த மார்க் பண்ணியிருக்கோம்ல அந்த இடத்து வரையுமே வந்து லோடு வந்து நல்லா நெருக்கமாக போட்டுக்கோங்க. மார்க் பண்ணியிருக்க இடத்துல மட்டும் கொஞ்சோண்டு கேப் வர மாதிரி போட்டுக்கோங்க. பாருங்கள், நான் இந்த மாதிரி மார்க் பண்ணுற இடத்துல கொஞ்சமாக கேப் வர மாதிரி ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஓகே, நான் அப்படியே ஃபுல்லாகவுமே ஸ்டிச் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். அந்த 1/2 இன்ச் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம்ல அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுக்கிறேன். ஸ்பேஸ் விட்டுட்டு நான் இந்த மாதிரி கம்ப்ளீட் பண்ணிட்டேன் ஸ்டிச் பண்ணி. ஓகே, இந்த கேப் உங்களுக்கு நல்லா தெரியணுங்கிறதுக்காக நான் நீடில் வச்சுட்டு கொஞ்சம் கூட இந்த மாதிரி இந்த ஸ்பேஸை கொஞ்சம் அதிகப்படுத்திக்கிட்டேன். இனி நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா வேறு கலர் த்ரெட்டு எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா கொஞ்சமாக இதை உள்பக்கமாக தள்ளிட்டு இந்த இடத்துல நீடியில் நான் இன்சர்ட் பண்ணிக்கிறேன். இன்சர்ட் பண்ணிவிட்டு இந்த த்ரெட்டை நான் வெளியே எடுக்கிறேன். ஓகேயா, இந்த மாதிரி வெளியே எடுத்துட்டு இப்போது நெக்ஸ்ட்டு சைடு நமக்கு கொஞ்சம் கேப்பு தெரியுதுல்ல, அதுலேயும் இந்த த்ரெட்டை வந்து கொஞ்சமாக நீடில் வச்சு லைட்டாக உள்பக்கமாக இந்த மாதிரி தள்ளி விட்டுட்டு நீடில் பஞ்ச் பண்ணிவிட்டு ஒரு பெரிய செயின் போட்டுட்டு அது பக்கத்தில் ஒரு குட்டி செயினும் போட்டுக்கிறேன். குட்டி செயின் போட்டுட்டு இந்த சைடு சேர்த்து தைச்சி வச்சுருக்கோம்ல இதுலேயுமே கொஞ்சம் நீடிலால் கொஞ்சம் அந்த த்ரெட்டை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உள்பக்கமாக தள்ளிக்கணும். 2 சைடும் உள்பக்கமாக தள்ளிட்டு ஒரு செயின் போடுங்க. பக்கத்தில் இன்னொரு குட்டி செயின் போடுங்க. அதுக்கப்புறமா மீதி இருக்கிற நூலையுமே என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த இதுலேயும் கொஞ்சமாக நீடிலால் கொஞ்சமாக உள்பக்கமாக தள்ளி விட்டுட்டு ஸ்டிச் பண்ணிக்கணும். இது வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப க்யூட்டாலாம் இருக்காது. நம்ம ஃபஸ்ட் பண்ண அந்த டைப் ஒன் தான் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். ஜஸ்ட் இது உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக சொல்கிறேன். ஆனால் இது ரொம்ப ஒன்றும் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஓகே, நம்ம இந்த வீடியோவில் பட்டர்ஃப்ளை ஸ்டிச்சுடைய டைப் 1 டைப் 2 பார்த்தோம். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது நீங்கள் ஏதாவது ஒரு சிம்பிள் இமேஜில் வந்துட்டு ட்ரா பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பட்டர்ஃப்ளை ஸ்டிச்சில் டைப் 1 நான் இந்த மாதிரி ஒரு பெட்டிக்கோட்டுடைய நெக் லைனுக்கு நான் ட்ரா பண்ணியிருக்கேன். பாருங்கள், நீங்கள் ஏதாட்டும் ஒரு இமேஜுக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம நிறையா கிளாத்தில் ப்ராக்டிஸ் பண்ண தான் நம்மளுக்கு அந்த ஸ்டிச்சிங் நல்லா நீட்டாக வரும். உங்களுக்கு இந்த கிளாஸ் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் இன்னுமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. நல்லதாக டைப்பாங்க அப்படி